الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزفة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب كتابة العلم. به قال حدثنا محمد بن سلام قال أخبرني وكيع عن سفيان عن مطرف عن الشعبي عن أبي جهيفة قال: قلت لعلي رضي الله عنه: هل عندكم كتاب؟ قال: لا، إلا كتاب الله أو فهم أعطيه رجل مسلم أو ما في هذه الصحيفة. قال: قلت: وما في هذه الصحيفة؟ قال: العقل وفكاك الأسير ولا يقتل مسلم بكافر. கிதாபத்தில் இல்முடைய விஷயங்களை எழுதி பதிவு செய்வதை பற்றியுள்ள பாடம். இதுக்கு முந்தியுள்ள பாடங்களில் ரிவாயத்தை நக்கல் செய்வதில் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லுவது அஷத்துல் கபாயிர், எனவே ஹதீஸை நக்கல் செய்கிறதில் எஹ்தியாத் இருக்கணும், பேணுதல் இருக்கணும். அந்த பேணுதல் முறையில் இது ஒன்று. மிக சிறந்த முறை நபியுடைய சொல்ல எழுதி வைப்போம். எதை கேட்டோமோ அதை பாடமாக்கி கொள்வதுன்னு ஒன்று இருக்கிறது. இன்னொன்று பாடமாக்கி கொள்வதோடு எழுதி வைப்பதும் சொல்லி. எனவே எஹ்தியாத்துன் ஃபில் ஹதீஸ், பொய்யிலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு கிதாபத்து கட்டாயம் தேவை. கிதாபத்துல் ஹதீஸ் பித்அத் அல்ல. ஏனென்றால் நபி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கும்போது என்னுடைய ஹதீஸை எழுதாதீர்கள்னு சொன்னாங்க. காரணம், குர்ஆனுடைய ஆயாத்துகளும் என்னுடைய ஹதீஸும் பிசகுதல் ஏற்பட்டு ஒன்றோடு ஒன்று கலந்து போயிட வாய்ப்பு உண்டு. குர்ஆன் இறங்க இறங்க குர்ஆனுடைய அந்த வசனங்கள் இப்படித்தான் இருக்கும் சொல்லி பரிச்சயமாயிடுச்சு சஹாபாக்கள். நபியுடைய சொல்லுடைய போங்கும் தெரிஞ்சு போச்சு. ஆகவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது குர்ஆனுடைய ஆயத்து இது, நபியுடைய சொல்லு இதுன்னு சொல்லி எப்போ அந்த அனுபவ ரீதியாக தஃப்ரீக் செய்ய, தம்ஈஸ் செய்ய சஹாபாக்களுக்கு புரிஞ்சிடுச்சோ அப்போ சொன்னாங்க, நீங்கள் எழுதிக்கலாம், எழுதி வைப்பதற்கு அனுமதி. எனவே ஆரம்ப கட்டத்தில் ஹதீஸை எழுதாதீங்கன்னு சொன்னாங்க. எனவே அந்த தண்டெல்லாம் நீங்கிடுச்சு.
நபியுடைய காலத்தில் எழுதப்படாத ஹதீஸுகள் பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்குது, எனவே இது ஒரு பிதஅத்து அப்படியெல்லாம் சில பேர் சொல்வதன் காரணமாக தலைப்பை கிதாபத்தில் இல்ம், பாபு கிதாபத்தில் இல்ம் என்று ஏற்படுத்தியிருக்கிறாங்களாம். ஆகவே நபியுடைய காலத்திலேயே நபியுடைய ஹதீஸுகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஹதீஸை கொண்டு வருவாங்க. அதில் முதல் ஹதீஸு அபூ ஜுஹைஃபா சொல்கிறாங்க, நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டேன், ஹல் இந்தக்கும் கிதாபும், உங்களிடத்தில் ஏதாவது கிதாப் இருக்கிறதான்னு சொல்லி கேட்டேன். உங்களிடத்தில் ஏதாவது விசேஷமாக கிதாப் இருக்கிறதா? அதாவது குரான் கிதாப் இருக்குது, குரான் இல்லாமல் வேறு ஹுசூசி கிதாப் இருக்குதான்னு சொல்லி கேட்டேன். லா இல்லா கிதாபுல்லா, இல்லை இல்லை, குரான் தான் எங்களுக்கு கிதாப். அவ் ஃபஹமுன் ஊதீஹி ரஜுலுன் முஸ்லிமுன், ஒரு முஸ்லிமான மனிதருக்கு எதை பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குமோ அந்த விளக்கம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த கிதாபுல்லா இருக்கிறது, அல்லது கிதாபுல்லாவில் எல்லாத்துக்கும் புரியாத சில விஷயங்கள் சில பேருக்கு புரியும், அந்த சில பேரில் நானும் ஒரு ஆளாக இருக்கலாம். அல்லது மாஃபி ஹாதிஹி சஹீஃபா, ஒரு நோட் புக்கு காமிச்சாங்க, ஒரு ஏட்டை, இதில் இருக்கிறது தான் கிதாபுல்லா அல்லது கிதாபுல்லாஹுடைய ஃபஹமு இதோ இருக்கிறது, இந்த மாஃபி ஹாதிஹி சஹீஃபா இதில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ராவி சொல்கிறார், குல்து மாஃபி ஹாதிஹி சஹீஃபா, இந்த நோட் புக்கில் என்ன இருக்கிறது, இந்த ஏட்டில் என்ன இருக்கிறது? சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் குலு, அல்லாஹ் குலு, தியத்துடைய ஈட்டுத்தொகையின் சட்டங்கள் இருக்கின்றன. வஃபிகாக்குல் அசீர், கைதிகளை விடுதலை விடுவதை பற்றியுள்ள சட்டங்கள் இருக்கின்றன. வலா யுக்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின், காஃபிருக்கு பகரமாக முஸ்லிம்கள் கொல்லப்பட மாட்டாது என்ற குறிப்பும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போ தலைப்புக்கு முத்தாபக்கத்து என்ன இந்த ஹதீஸில்? மாஃபி ஹாதிஹி சஹீஃபா, இதான் ஆதாரம். காரணம், இந்த சஹீஃபாவில் தான், அதுதான் வரக்கத்துல் மக்தூபா. சஹீஃபா என்றால் என்ன? எழுதப்பட்ட பேப்பர். சஹீஃபா என்றால் என்ன? இந்த ஹதீஸ் 21வது பக்கத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது கிதாபுல் ஜிஹாதில் வரும் இன்ஷா அல்லாஹ். தியாத்துன்னு ஒரு பாடம் இருக்குது, தியத் 1020 1021. இந்த தலைப்புக்கு கீழால இமாம் புகாரி 4 ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க. 4 ஹதீஸ்லையும் உலூமுன் நுபுவத்தை லபுத்து செய்வது, தஹ்ரீ செய்வதை பற்றி ஆதாரங்கள் இருக்கின்றன. இது இந்த அபூ ஜுஹைஃபாவுடைய ஹதீஸ். இந்த அபூ ஜுஹைஃபாவுடைய பெயர் வஹப் இப்னு அப்துல்லா சுவாயி, கூஃபாக்காரர். அவர் சின்ன வயசு சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க இல்லை. அபூ ஜுஹைஃபா சஹாபி தான், ஆனால் சின்ன வயசு பையன். எந்த அளவுக்குன்னா நபி வஃபாத் ஆகும்போது பாலிகா கூட ஆகலை, 10-12 வயசு பையன் இந்த அபூ ஜுஹைஃபா. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப பிரியமான புள்ள. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கும்போது, அமீருல் முஃமினீனாக இருக்கும்போது
பைத்துல் மாலுடைய கேஷியராக பொறுப்புதாரியாக இந்த அபூ ஜுஹைஃபாவைத்தான் நியமித்தாங்களாம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்களுக்கு மத்தியில் நெருங்கிய தொடர்பு, ரொம்ப நெருங்கிய புள்ள. அவர் ஹிஜ்ரி 72 வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. ஹிஜ்ரி அவங்க தான் சொல்கிறாங்க, நான் கேட்டேன் உஸ்தாத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஏதாவது கிதாப் உங்கள்கிட்ட குசூசியாக இருக்குதா? அல் இந்தக்கும் கிதாபுன் என்றால் குர்ஆன் அல்லாத வேறு கிதாப் இருக்குகிறதான்னு சொல்லி. இந்த கேள்வி எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போதே ராஃபிலியாக்கள், ஷியாக்கள் அலியின் மீது பக்தி கொண்டவர்கள், வரம்பு மீறி பக்தி கொண்டவர்கள். அவங்க ஒரு புறப்பகண்டா செஞ்சிட்டாங்களாம். நபியுடைய புறத்திலிருந்து அலி இடத்தில் விசேஷமான ரகசியமான குறிப்பேடுகள் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அது அலியை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு. என்ற சஹாபாக்கள்கிட்டையும் இல்லை, அலிக்கு விசேஷமாக எழுதி கொடுத்துருந்தாங்க. இதே காலகட்டத்தில் தான் அப்துல்லாஹ் இப்னு சபா அப்படின்ற ஒரு யூதன் முஸ்லீமாக ஆகி முஸ்லிம்களுடைய அக்காயிதை கெடுக்கணும் என்பதற்காகவே பாடுபட்டான். இஸ்லாத்தின் மீது ஆர்வம் கொண்டல்ல, முஸ்லீம்ங்கிற போர்வையில் நம்ம உள்ளார நுழைஞ்சி இஸ்லாத்தில் இல்லாததெல்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பரப்பணும்னு சொல்லி ஒரு யூதன். அவன் பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு சபா. அவன்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருக்கிற குர்ஆன் தான் உண்மையான குர்ஆன், அவர்கிட்ட அல்லாத வேற எல்லா குர்ஆனும் மாற்றப்பட்டுடுச்சு. அசல் குர்ஆனில் ஒரு 10 ஜுஸு அஹ்ல பைத்துடைய புகழ்களை பற்றி தான் இருந்துச்சு. அந்த அஹ்ல பைத்துகளுடைய புகழை பற்றியுள்ள 10 ஜுஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கையில் இப்போ இருக்கிற குர்ஆன் அசல் குர்ஆன் அல்ல, முழுமையான குர்ஆன் அல்ல, அது பயாலே உஸ்மானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரதி என்கிற மாதிரி அவதூறை பரப்பிட்டு வந்தான். இதை கேட்டுக்கிட்டு ரவாஃபிலைக்கெல்லாம் இப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருக்கிறது தான் சரியானது, அவர்கிட்ட குசூசி குர்ஆன் ஒன்று இருக்குகிறதுன்னு சொல்லி. இதனால் தான் கேட்டாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நபிக்கு வந்த இந்த ஹாஸ் வஹி இருக்குகிறது, அது இந்த குர்ஆனில் தான் இருக்குகிறது. நெஞ்சோட நெஞ்சாக எழுத்து இல்லாமல் அவங்க சொல்லி இவங்க சொல்லிங்கிற இதெல்லாம் தப்புண்டு அவங்க காலத்திலேயே இந்த ஷியாக்களையும் ராஃபிலியாக்களையும் மறுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த போர்வையில் இருக்கிறாங்களே தவிர அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயே இந்த ஷியாக்கள் மறுக்கப்பட்டவர்கள், இந்த ராஃபிலியாக்கள் மறுக்கப்பட்டவர்கள். அல் அக்ல், அக்ல் என்றால் தியத். அக்லுக்கு பொருள் என்ன செய்யணும்? உனக்கு தெரிஞ்ச அறிவு, சிந்தனை என்கிற பொருள்னு சொல்லிடாத, தியத். ஏனென்றால் ஈட்டு தொகையாக தியத்தாக ஒட்டகங்களை கொடுப்பாங்களாம். 100 ஒட்டகம் அபராத தொகை, 50 ஒட்டகம் அபராத தொகைன்னு சொல்லி. அந்த ஒட்டகத்தை கயிறுகளை கொண்டு கட்டுவாங்க. ஈட்டு தொகைக்காக வர இக்கால் என்று சொல்லுவாங்க அந்த கயிறு. அந்த இக்கால்லேன்னு வந்தது தான் இந்த அக்ல். வஹுவல் ஹபுல், கயிறுன்னு பொருள். இப்னு மாஜாவில் ரிவாயத் இருக்கிறது, அங்கே அக்லு என்கிற பதத்துக்கு மாறா தியாத் அப்படின்ட்டே இருக்கு. லா யக்துலு முஸ்லிமுன் பி காஃபிரின், இது ஒரு இஃப்திலாஃபி மசாலா. யாராவது முஸ்லிம் காஃபிரை கொலை செய்து விட்டால்
அந்த காஃபிருக்கு பகரமாக முஸ்லிம்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா கிசாஸின் அடிப்படையில். இந்த ஹதீஸில் என்ன இருக்கிறது? லா யக்துலு முஸ்லிமுன் பி காஃபிரின் இருக்கு. மேம்போக்கா பார்த்தா முஸ்லிம் காஃபிரை கொண்டு விட்டால் காஃபிரை கொண்ட முஸ்லிமை கொல்லக்கூடாது, கொலைக்கு கொலை, கிசாஸ் முஸ்லீமாக கொல்லப்பட மாட்டாதுன்னு சொல்லி. கொல்லப்பட்ட காஃபிர்கள் 3 விதத்தில் இருப்பாங்க காஃபிர்களா. ஒன்று ஹர்பி காஃபிர், ஒன்று அபயம் தேடி மாஹத் முஸ்தாமின் மாஹித் என்கிற முறையில் இருக்கிற காஃபிர். இன்னொன்று ரிம்மி காஃபிர், இஸ்லாமிய நாட்டிலே வரிகள் கட்டி கொண்டு முழு பாதுகாப்புடன் இருப்பவர்கள். இதில் ஹர்பி காஃபிர் இஃப்திலாஃபே இல்லை. ஹர்பி காஃபிர்னா யார்? முஸ்லிம்களை ஒழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய எதிரிகள் நாட்டில் இருக்கக்கூடிய காஃபிர். இஸ்லாத்திற்காக ஒரு காஃபிர் அவர் முஸ்லீம் கொண்டுட்டாண்டா கிசாஸ் இல்லை. யுத்தங்கள்லாம் காஃபிர்களை கொள்கிறாங்களா இல்லையா? ஹர்பி காஃபிர். இந்த முஸ்தஅமின் திம்மி இவங்க விஷயத்தில் தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. 3 இமாம்கள் சொல்கிறாங்க, இமாம் அல்லாத அபு ஹனீஃபாவை தவிர முஸ்லிம் இடத்தில் கிசாஸ் வாங்க முடியாது. திம்மி காஃபிராக இருந்தாலும் சரி, முஸ்தாமின் காஃபிராக இருந்தாலும் சரி, தியத்து தான். கொல்லப்பட்டுட்டான காஃபிரு 100 ஒட்டகத்தை 200 ஒட்டகத்தை 50 ஒட்டகத்தை அபராதத்துவாயாக வாங்கி அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கலாமே தவிர கொல்லப்பட்ட காஃபிருக்கு பகரமாக முஸ்லீமை கொல்லக்கூடாது. திம்மி காஃபிர் விஷயத்திலையும் முஸ்தாமின் காஃபிர் விஷயத்திலையும் உண்டு. நம்ம இமாம் சொல்கிறாங்க, இல்லை, ஒரு முஸ்லீம் ஒரு திம்மியை கொண்டுட்டாலும் முஸ்தாமினை கொண்டுட்டாலும் உயிருக்கு உயிர்ங்கிற அந்த பொது சட்டத்தில் அவங்களும் வந்துடுவாங்க, ஹர்பி மட்டும்தான் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 இமாம்களும் லா யுக்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின் என்கிறதான் காமிக்கிறாங்க. 2லையும் நக்கீரா இருக்கிறது. எந்த முஸ்லீம் எந்த காஃபிரை கொன்றாலும் தமிழில் சொல்லு, ஹர்பி காஃபிரை கொன்றாலும் திம்மி காஃபிரை கொன்றாலும் முஸ்தாமின் காஃபிரை கொன்றாலும் என்கிற அர்த்தம் வாங்கி ஒரு முஸ்லீம் எந்த காஃபிரை கொன்றாலும் லா யுக்தலு என்பதான் ஆதாரம் சொல்கிறாங்க. நம்ம சொல்ல இதுக்குள்ளால திம்மி வரமாட்டான். இதே கருத்தில் இமாம் நஹை, ஷாவி, சயீத் இப்னுல் முஸையிப், முஹம்மது இப்னு அபி லைலா, உஸ்மானுல் பத்தி, அப்துல்லாஹ் பின் மசூத் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆதாரம் உங்களுக்கு? இந்த ஹதீஸ் இப்படி சொல்லுதே, எதிர்பார்ட்டிக்கு சரியாக தானே தெரிகிறது. குர்ஆனில் இருக்கிற ஆயத்தை பாரு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி. இந்த ஆயத் கதபனா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன். இந்த ஆயத்தில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா, இஸ்திஸ்னா இருக்கிறதா? உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு என்று முத்தலக்கன்னு இருக்கிறது. எனவே இதுக்கு உள்ளால, இந்த ஆயத்துக்கு உள்ளால எல்லாமே வந்துடுறாங்க. அப்போது லா யுக்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின் என்கிற இந்த ஹதீஸுக்கு ஹர்பி காஃபிர்னு பொருள் வாங்கணும், ஒட்டுமொத்தமாக காஃபிர்னு பொருள் வாங்கக்கூடாது.
இதுக்கு என்ன ஆதாரம்டா, தஹாவியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, லா யுக்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின் என்பதுக்கு பின்னாலே லா து அஹதின் ஃபி அஹதிஹி என்கிற சொல்லும் இருக்கிறது. பிஹி قال حدثنا أبو نعيم الفضل بن دكين قال حدثنا شيبان بن يحيى عن أبي سلمة عن أبي هريرة أن خزاعة قتلوا رجلا من بني ليث فتح مكة عام فتح مكة بقتيل منهم. خزاعة கூட்டத்தார் பனி லைஸ்லேருந்து ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. ஹுசாஆ குலத்தார் அல்லது கூட்டத்தார் குடும்பத்தார் பனி லைஸிலிருந்து ஒரு நபரை கொண்டுட்டாங்க. பனு ஹுசா நபி அவர்களோட ஒப்பந்தம் செஞ்சுருந்தவங்க. உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம், உங்களை யாராவது தாக்க வந்தால் நாங்கள் அவங்களுக்கு உதவ மாட்டோம்னு சொல்லி ஹலீஃப். பனு லைஸ் என்பவர்கள் குறைஷுக்கு ஹலீஃபாக இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் என்ன மாகாதான்னா 10 ஆண்டு காலம் யாரும் யாரையும் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி. இந்த அடிப்படையில் இருக்கும்போது ஹுசாஆ பனி லைஸிலிருந்து ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. அதான் ஃபத்ஹு மக்காவுடைய வருஷத்தில் பி கத்தீலின் மின்ஹும் அவர்களிலிருந்து கொல்லப்பட்டவருக்கு பகரமாக. பி கத்தீலின் மின்ஹும் கத்தலுஹு உஹ்பிர பி தாலிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை நபியிடம் சொல்லப்பட்டது. நம்மிடத்தில் ஒப்பந்தம் செஞ்ச பார்ட்டி எதிர் பார்ட்டியுடைய ஆளை கொண்டுட்டாங்கோ. ரகிப ராஹிலத்தஹு உடனே ஒட்டகத்தில் பயணம் செஞ்சாங்க நபி. இந்த செய்தி காதில் வந்த உடனே நபி அவர்களோட ஹலீஃபு தான் பனி ஹுசா, குறைஷிகளுடைய ஹலீஃபு தான் பனி லைஸ். இந்த நபியோடத்தில் ஒப்பந்தம் செஞ்சிருந்தவங்க போய் எதிர் பார்ட்டி குறைஷிகளுடைய பனி லைஸ்கிட்ட ஆளை கொண்டுட்டாங்களாம். இந்த செய்தி சொன்னோன்னே ரகிப ராஹிலத்தஹு கதப ஃபகால இன்னல்லாஹ ஹபஸ அன் மக்கா அல் கத்ல. பயானில் சொல்கிறாங்க நபி, அல்லாஹ் மக்காவிலே கொலை செய்வதை தடுத்து விட்டான். மக்காவில் யாரையும் கொலை செய்யக்கூடாது, எவ்வளோ பெரிய விரோதியாக இருந்தாலும். அல்லது அவில் ஃபீல கொலை செய்வதை தடுத்து விட்டான்னு சொன்னாங்களா? யானைப்படை வந்தது, அந்த யானைப்படையையே தடுத்து விட்டான், மக்காவுக்கு உள்ளால் நுழையாம. ஷக்குர் ராவி முகமது சர்ரார் வஜ அலூஹு அல ஷக்கி, இதை சந்தேகத்திற்குரிய வார்த்தையாக பயன்படுத்திக்குங்க, ஆக்கி. இவ்வாறு தான் அபு நயீம் சொல்கிறார், அல் கத்ல அவில் ஃபீல என்று. வகைரு மற்றவங்கள்லாம் யக்கூலுல் ஃபீல அடித்து சொல்கிறாங்க, யானையை தடுத்து விட்டான். அபரஹா கொண்டு அந்த யானை படையை தடுத்து விட்டான். வசுல்லித அலைஹிம் ரசூலுல்லாஹ் வல் முஃமினூன், இவர்களின் மீது அல்லாஹ்வுடைய தூதரையும் மூமின்களையும் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போ எங்கள் கையில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்கள் ஆட்சிக்கு உட்பட்டு. அலா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வஇன்னஹா லம் தஹில்ல லி அஹதின் கபுலி வலா தஹில்லு லி அஹதின் பாதி. எனக்கு முந்தி யாருக்கும் ஹலால் இல்லை,
எனக்கு பிந்தியும் யாருக்கும் ஹலால் இல்லை. இல்லா வ இன்னஹா ஹல்லத்லி சாஆ மின் நஹார், பகலில் அந்த சில மணி நேரங்கள் எனக்கு ஹலாலானதை தவிர. மக்கா எப்போதும் புனிதமானது. மக்காவுக்கு உள்ளால எந்த சண்டையும் கூடாது, யாரையும் கொலை செய்யக்கூடாது. இந்த புனிதம் என்பது அந்த காலத்திலையும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. மக்காவை வெற்றி அடையும் போது நான் இட்ட சண்டை இருக்கிறதே, விசேஷமாக அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த ஹுசூசி அனுமதி. அதற்கு பின்னால் யாருக்கும் இல்லை. அலா இன்னஹா சாதி ஹாதிஹி ஹராம், இந்த நொடியிலிருந்து புனிதமானது. லா யுக்தலா ஷௌகுஹா, இதனுடைய முச்செடிகள் கூட ஆற்றப்படக்கூடாது. அவ்வளோ புனிதமானது. தானாக அது முளைத்திருந்தால். வலா யுஅலது ஷஜருஹா, அதனுடைய மரங்கள் வெட்டப்படக்கூடாது. வலா துல்தகத்து சாக்கிதத்துஹா, கீழே விழுந்து கிடக்கும் பொருளும் எடுக்கப்படக்கூடாது. கடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இல்லாலி முன்ஷிதீன், எடுத்து அறிவிப்பு செய்பவனுக்கே தவிர, ஜோப்பில் எடுத்து போட்டு போகிறவனுக்கு அல்ல. பமன் குத்தில, யாராவது கொல்லப்படுவார்களே ஆனால் பஹவபி ஹைரின் அல்ரைன், இரண்டு சிந்தனைகளில் எது சிறந்ததோ அதற்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டவராக இருப்பார். இம்மா ஐயோ கல இம்மா ஐயோ காத, நட்டையீடு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பழிக்கு பழி வாங்கலாம். ஐயோ காத அலுல் கத்தி, இப்படியா பயான் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அசல் பாயிண்ட்டுக்கு வரப்போகிறேன். இப்போ ஜா ரஜுலுன் மின் அஹலில் யமன், யமன் தேசத்தோர் ஒருத்தர் வந்தார். நிறைய பயான் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாலே, பயான் செஞ்சுட்டு இருக்கும்போது, உக்குத்துபுலி யா ரசூல் அல்லாஹ், இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் எழுதி கொடுத்துருங்கன்றார் அவர். தான் தலைப்பு. நபி பயான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நபி பயான் செஞ்சதை எழுதி கொடுங்கோ சொன்னார். இப்போ கால உக்குத்துபூலி அபி ஃபுலான், அங்கே இருந்தவங்களை பார்த்து சொன்னாங்க, இவர் எழுதி கேட்குறாருப்பா, எழுதி கொடுங்கன்ட்டான். எந்த நபி தடை செஞ்சுருந்தாங்களோ ஆரம்ப கட்டத்தில் ஏன் ஹதீஸ் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அந்த நபி சொல்லிட்டாங்க, உக்குத்துபூலி அபி ஃபுலான். எனவே இன்றைக்கி ஹதீஸ் இருக்குது நம்மள்கிட்ட, இதெல்லாம் நபி காலத்தில் எழுதப்படாதது, அதுக்கு பின்னால் உள்ளவங்க அதையும் இதையும் சேர்த்து எழுதிட்டாங்கன்னு பேச்செல்லாம் இல்லை. நபி காலத்திலேயே எழுதப்பட்டிருக்கு இருந்தது தான். இப்போ கால ரஜுலும் மின் குரைஷ் இல்லல் இத்ஹிர், ஒரு விதிவிலக்கு வேணும்னு கேட்டார் அவர். எதையும் பிடுங்கக்கூடாதுங்கிறீங்க, எந்த செடியும் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இத்ஹிர்னு ஒரு செடி இருக்கிறது, அதை நாங்கள் வெட்ட அறுக்க எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டார் நபி இடத்துல. இத்ஹிர். யா ரசூலல்லாஹ் இன்னா நஜஅலுஹு ஃபீ புயூத்தினா வ குபூரினா, நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய கபூர்களிலும் அந்த இத்ஹிருங்கிற அந்த புல்லை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அது மக்காவில் நிறைய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்குது, அதை நாங்கள் வெட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லல் இத்ஹிர், இல்லல் இத்ஹிர், இத்ஹிர் நீங்களாக, இத்ஹிர் நீங்களாக. ஹதீஸ் முடிஞ்சு போச்சு. இதில் தலைப்புக்கு தோதுவான வார்த்தை எது? உக்துபுல் யா அபி ஃபுலான். எப்படி? இதுலேயும் தெரிஞ்சு போச்சு, நபி அவர்களுடைய கட்டளையை கொண்டு நபியுடைய காலத்திலேயே ஹதீஸு எழுதப்பட்டிருந்தது. இவர் எதுக்கு தானாக எழுதி கொள்ளாமல் எழுதி கொடுங்கன்னு சொன்னாருன்னா, அவர் கண் பார்வையற்றவராக இருந்தாராம், அவருக்கு எழுத முடியாது. அவர்
அவர் பேர் வந்து அபு ஷாஹ். இந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்கிறது. லக்குத்தாவுடைய பாடத்திலையும் வரும், 328 தியத்துடைய பாடத்திலையும் வரும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பனு குஸா நபி அவர்களோட ஒப்பந்தம் செஞ்ச ஹலீஃப். பனு பக்ரு, பனு லைத் அல்லது குறைஷுகளுடைய ஹலீஃப். இவங்க 2 பேரும் மோஹாதாவில் அந்த பார்ட்டியிலும் இந்த பார்ட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் வரம்பு மீறி வெட்டிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. இந்த கொலை நடந்த பின்னால் நபி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, இது பெரிய தப்பு. யாரை இனிமேல் வந்து மக்காவில் கொல்கிற வேலை, அடிக்கிற வேலை அறவே செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. به قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان قال حدثنا عمرو قال أخبرني وهب بن منبه عن أخيه قال سمعت أبا هريرة. வஹப் இப்னு முனப்பிஹ் உடைய சகோதரர் ஹம்மாம் இப்னு முனப்பிஹ் ரிவாய் செய்கிறாங்க. முனப்பிஹுக்கு வந்து வஹபுண்டு ஒரு மகன், ஹம்மாம் உண்டு ஒரு மகன். இந்த அஹீஹி என்பது ஹம்மாம் இப்னு முனப்பிஹை சொல்லக்கூடியது. கால சமீத் அபா ஹுரைரா மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த தோழரும் இல்லை, அஹதுன் அக்ஸர ஹதீஸன் அன்ஹு, அக்ஸர ஹதீஸன் அன்ஹு மின்னி, நபி தொட்டும் என்னை விட அதிகமாக ஹதீஸுகளை சொல்லுபவராக. அபூ ஹுரைரா சொல்கிறாங்கப்பா, எப்படி நபி தோழர்களில் யாரும் இருக்க முடியாது என்னை விட நபியிடமிருந்த ஹதீஸை இல்லாமா கானமின் அப்துல்லாஹ் இப்னு அம்ர். அவங்கள சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ருன்னு ஒரு சஹாபி இருக்கிறாரு, அவர் நீங்களாக சொல்லு, நீங்களா. இன்னஹு கான யக்துபு வலா அக்துபு. இதான் பிரச்சனை. என்ன காரணம்? நான் வந்து பாடமாக்கி மனசில் வச்சுக்குவேன். அவர் நபி சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுருவார். இதுதான் இந்த ஹதீஸுக்கு தலைப்புக்கு. இது நபி காலத்தில் எழுதிட்டாங்க. கான யக்துபு வலா அக்துபு. வலா அக்துபு யார்? அபூ ஹுரைரா. தாபாஹு மாமர். இந்த வஹபை மாமர் என்பவர்கள் பின்தொடர்றாங்க. அந்த ஹம்மாம் இருக்கிறாரே, இந்த அஹி, அவரை தொட்டும் அபூ ஹுரைரா. எப்படி வஹப் இப்னு முனப்பஹ் தன்னுடைய சகோதரர் ஹம்மாமிடமிருந்து ரிவாய் செய்கிறாரோ, அதே மாதிரி மாமர் என்பவரும் என்ன செய்கிறாரு? இந்த ஹதீஸை ரிவாய் செய்கிறார். மாமின் அஸ்ஹாபின், இந்த மா இருக்கிறது லைசாவுக்கு ஒப்பானது. அஹதுன் என்பது மாவுக்கு இஸ்மு, அக்ஸர ஹதீஸன் என்பது மாவுக்கு ஹபர். மாமின் அஸ்ஹாபின் நபி அஹதுன், எவரும் இல்லை, அக்ஸர ஹதீஸன், அக்ஸர ஹதீஸன். இப்போ இங்கே நமக்கு சில விஷயங்கள் நெருடலாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபூ ஹுரைராவை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஹதீஸுகள்ல. ஆனால் அந்த அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, யாரை தவிரண்டு? அப்துல்லாஹ் இப்னு அம்ரை தவிர. அப்படின்னா ஹதீஸ் கிதாபுகளில் அப்துல்லாஹ் இப்னு அம்ருடைய ஹதீஸ் தான் அதிகமாக இருக்கணும் தானே? இருக்குதா? இல்லை. அதாவது அபூ ஹுரைரா வந்து ஒரு தஹ்மீனன், ஒரு தோராயமாக சொன்னாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்மை விட அவருக்கு நிறைய ஹதீஸுகள்
தெரியறதுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்லி. ஆனால் ஹக்கீக்கத் அப்படி அல்ல. இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அபூ ஹுரைராவிடமிருந்து தான் அதிகமான ஹதீஸுகள் கிடைத்திருக்கிறது. சாத்தியம் இருக்கிறது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இடத்துல எழுதப்பட்ட நிறையா பதிவேடுகள் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ரிவாய் செய்வதற்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கலாம். எழுதி வச்சுருப்பாங்க. எழுதி அந்த எழுதி வச்சிருக்கிறது அபூ ஹுரைராட்ட இருக்கிற ஹதீஸை விட கூடுதலாக இருக்கும். ஆனால் அபூ ஹுரைராவுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, நிறையா கேட்டு சொன்னாங்க. அவர்கிட்ட போய் ஜனங்க கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, சொல்லவும் இல்லை. எனவே கில்லையத்த ரிவாயத்து அவங்கள்ட்ட இருக்குது. அவங்களிடத்துல கில்லையத்து ரிவாயத்து இருக்குங்கிறதுனால அவங்கள்ட்ட ஹதீஸுடைய அந்த கருவூலங்கள் இல்லை அப்படின்லாம் கணக்கு போட்டுறக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய சஹாபாக்கள், குலஃபாய் ராஷிதீன்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இவங்கெல்லாம் ஹதீஸெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தமா? இல்லை, அவங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தது. அவங்களுடைய ஷுகுல் வேறையாக இருந்தது. ஆனால் அபூ ஹுரைரா இதுக்காகவே ராத்திரியும் பகலும் பாடுபட்டு கொண்டு இருந்ததுனால எல்லாரும் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனவே ஒரு ஹதீஸுடைய கில்லத்தின் காரணமாக அவங்களுக்கு ஹதீஸ் தெரியாதுன்னு கணக்கு போடக்கூடாது. தெரிந்திருந்தாலும் அவங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன செய்யலை, கிடைக்கல. அபூ ஹுரைராவுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. காரணம் அவங்க மக்காவில் இருந்தாங்க. மக்காவில்ங்கிறாங்க, மதீனாவில் இருந்தாங்க. பல நாடுகளும் நகரங்களும் வெற்றி கொண்டதுக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் தாயிஃபுக்கு போயிட்டாங்க, மிஸ்ருக்கு போயிட்டாங்க. ஜனங்கள்லாம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மசாலாக்களை கேட்பதற்காக பயன்படுத்தின மாதிரி தாயிஃபையும் மிஸ்ரையும் பயன்படுத்தலை. எந்த அளவுக்கு ஜனங்க கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு ஆலிம்களாக நாம் பயன் கொடுப்போம். நாமளா போய் மெனக்கட்டு இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடியது இல்லை. சொல்கிற புரியுதா? அப்போ மதீனா தையீபா மர்கஸ இல்மாக இருந்துச்சு. எனவே அந்த அதிகமாக என்ன இருந்துச்சு, ஜனங்கள்லாம் வந்தாங்கங்கிறதுனால அவங்க ரிவாயத்து அதிகமாக வந்திருக்குது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இடத்துல எழுத்து ரீதியில் நிறைய ஹதீஸ் இருக்குகிறது. அந்த ஹதீஸுகள் வெளிப்படவில்லையே தவிர நிறைய இருந்திருக்குது. ரெண்டாவது காரணம் நபியுடைய துவா. அபூ ஹுரைராவுக்கு ஒரு தடவை அபூ ஹுரைரா நபி இடத்துல சொன்னாங்க, மறந்து போயிடுது நபியே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு மறக்கக்கூடாது, ஏதாவது ஒரு குசூசி வழியை எனக்கு சொல்லிக் கொடுங்கண்டாங்க. அதம நிஸ்யானுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு துவா செஞ்சாங்க விசேஷமாக. அதன் காரணமாகவும் அவங்களிடத்தில் நிறைய ஹதீஸுகள் இருந்தது. துவாவுடைய ரிவாயத்து இன்ஷா அல்லாஹ் ஹிஃபுதுல் இல்மில் வரும், என்ன துவாவை பெற்றாங்க, எப்படி பெற்றாங்கன்னு சொல்லி. மூணாவது ஒரு காரணம், அப்துல்லாஹ் இப்னு அம்ருடைய ஹதீஸுகள் மக்களிடத்தில் ஈடுபடவில்லை என்பதற்கு இப்படியும் சொல்கிறாங்க. அஹ்ல கிதாபுகளிடத்தில் நிறையா தொடர்பு வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கிதாபுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்து சில நேரங்களில் அவங்களுடைய இஸ்ராயேலியாத் விஷயங்களையும் எடுத்து சொல்லுவாங்களாம். நிறைய தாபியன்கள் நபியுடைய ஹதீஸை சொல்லுவதோடு அஹ்ல கிதாபுகளில் உண்டான கிதாபையும் சொல்கிறாருங்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட போய் கேட்குறத விட்டுட்டாங்க தாபியன்கள். ஏன்னா அங்கே கலப்படம் வந்துடுது. நபி சொன்ன ஹதீஸையும் சொல்கிறாங்க, அஹ்ல கிதாபுகள்கிட்ட உண்டான அந்த ஹதீஸையும் சொல்கிறாங்கங்கிறதுனால அவங்கள்ட்ட போய் கேட்காம அபூ ஹுரைரா இடத்துல தான் எல்லோரும் கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. به قال حدثنا يحيى بن سليمان قال حدثني ابن وهب قال أخبرني يونس عن ابن شهاب عن عبيد الله بن عبد الله بن عباس. إن شاء الله நாளைக்கு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.